இலக்கணம் ஒரு மதிப்பெண் வினாவிடை. சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் பதம், மொழி, கிளவி. பதம் 2 வகைப்படும். அவை பகுபதம், பகாபதம். கா என்பது ஓரெழுத்துச் சொல். ஓரெழுத்துச் சொற்கள் மொத்தம் 42. மொழி 3. அவை தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். ஒரு சொல் 2, 3, 4 முறை அடுக்கி வந்து பிரித்தாலும் பொருள் தருவது அடுக்குத் தொடர். மற்றொன்று என்பது இடைச்சொல். மற்று கூட்டல் ஒன்று. சாலச் சிறந்தது என்பது உரிச்சொல் தொடர் சால. வருக 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 அடுக்குத் தொடர் பிரித்தால் பொருள் தருகிறது. இரட்டைச் சொல்லாக வரும் பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. ஒலி ஒளி குறிப்புச் சொல்லாக வருவது இரட்டை கிளவி. எண் 2 ஒருமை பன்மை. திணை ஒழுக்கம். திணை என்பது ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது பொருள். திணை என்றால் ஒழுக்கம் என்பது பொருள். வழு என்றால் பிழை என்று பொருள். வழு 7 வகைப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை ஆகும். காலங்கள் 3. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அரசன் வந்தது அப்படின்னா திணைவழு. செல்வி வந்தான் அப்படின்னா பால்வழு. நான் வந்தான் அப்படின்னா இடவழு. நேற்று வருவான் அப்படின்னா காலவழு. ஒரு விரலை காட்டி சிறிதோ பெரிதோ என கேட்டல் வினாவழு. கண்ணகி வந்தாளா என்ற வினாவிற்கு கண்ணகி சென்றான் என்று கூறுவது விடைவழு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது மரபுவழு. வழாநிலை 6 வகைப்படும். நேற்று வந்தேன், நேற்று வந்தேன். நேற்று வந்தான் சொல்லணும், இங்கே வந்தேன் சொல்லியிருக்கு. பசுவை என் அம்மை வந்தாள் என கூறுவது திணை வழுவமைதி. பசுவை என் அம்மை வந்தாள் என கூறுவது திணை வழுவமைதி. உவப்பின் காரணமாக அஃறிணையை உயர்தனியாக கூறுவது திணை வழுவமைதி. தாய் மகளை பார்த்து வாடா ராசா என்று அழைப்பது பால் வழுவமைதி. உவப்பின் காரணமாக பெண் பாலை ஆண் பாலாக கொள்வது பால் வழுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று கூறுவது இடவழுவமைதி. தன்மையை படர்க்க இடத்தில் கூறுவது இடவழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழுவமைதி. குயில் கூவும் என்பது மரபு. குயில் கத்தும் என்பது மரபுவழு. கத்தும் குயிலோசை என்று கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வழுவமைதி, கால வழுவமைதி. இலக்கணம் குற்றமாயினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி சான்றோர்களால் ஏற்றுக்கொள்வது இட வழுவமைதி. இலக்கண குற்றமாயினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி சான்றோர்களால் ஏற்றுக்கொள்வது இட வழுவமைதி. தான் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா கொளல் வினா. தான் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா கொளல் வினா. பாரதியார் கவிதைகள் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவும் வினா கொளல் வினா. பாரதியார் கவிதைகள் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவும் வினா கொளல் வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டு கேட்கப்படும் வினா கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுக்கும்படி கேட்கப்படும் வினா கொடை வினா. ஒரு செயலை செய்யுமாறு வினவப்படும் வினா ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு வினவப்படும் வினா ஏவல் வினா. அக்கா தம்பியிடம் கடைக்கு சென்று தக்காளி வாங்கி வா என வினவுவது ஏவல் வினா. அக்கா தம்பியிடம் கடைக்கு சென்று தக்காளி வாங்கி வா என வினவுவது ஏவல் வினா. ஏவல் தரும் வினா ஆரும் இழுக்கார். ஏவல் தரும் வினா ஆரும் இழுக்கார். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்ளும் பொருட்டு வினவுவது அறியா வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்ளும் பொருட்டு வினவுவது அறியா வினா. வயிறு வலிக்கும் என கூறுவது உருவது கூறல். வயிறு வலிக்கும் என கூறுவது உருவது கூறல். வயிறு வலித்தது என கூறுவது உற்றது உரைத்தல். வயிறு வலித்தது என கூறுவது உற்றது உரைத்தல் விடை.